உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இங்கு நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமிகு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல விஜய் அவர்கள் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்கிறாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, சட்ட ஒழுங்கை காப்பாத்துங்க அவர்களே அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய உரைய? ஒரு இது அரசியலுக்கு வர பார்க்குறாருன்னு தெரியும். இவ்வளோ நாள் பிகேந்த கட்சி நடந்தார், ஆன்லைன்லேயே கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வெளியில் வந்திருக்காரு, அந்த வசனங்களை எழுதி கொடுத்துருக்காரு, நல்லா பேசியிருக்காரு. ஆளுங்கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கள தாக்கித்தான் எங்களுக்கு அரசியல் நடத்தி ஆகணும். பைடன் அவர்களே என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்ல முடியும். ட்ரம்ப் அவர்களே உங்களுடைய சதி திட்டம் எனக்கு தெரியும் நான் சொல்ல முடியும். அப்புறம் முதலாளியார் இருக்கிற மோடியை பற்றி பேசுனாங்க என்ன ஆகும் தெரியும், அமித்ஷா பற்றி பேசுனா என்ன ஆகும் தெரியும். ஸோ அதனால இப்போ ஸ்டாலினை பற்றி தான் பேச முடியும். வேற என்ன, காய்ச்ச மரத்தை பார்த்து கண்ணடிக்கிறது தானே வழக்கம், அதானே இது. அதனால திமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறதுக்கு வர்றவங்க எல்லாம் திட்டுறது நல்லா தெரியும். தமிழ்நாடு அரசு சட்ட ஒழுங்கு சரியாவே நடத்தல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பாலியல் தொல்லை அப்படிங்கிறது அதிகப்படியே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படித்தாங்க அரசியலுக்கு வரணும். எல்லாமே நல்லா இருந்து சொல்றதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்சா எதிர்கட்சியுடைய வேலை என்ன, எதுவுமே சரியா இல்லை ஒண்ணுமே சரியா இல்லைங்கிறதா தான் கட்சி. அதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் ஸ்டாலின் அருமையாக ஆட்சி நடத்துகிறார், அவருடைய ஆட்சியில் மக்கள் செழிப்பாக இருக்கிறார்கள், அவர் ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக இருக்கிறார், அவர் ஆட்சியில் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க என்னத்துக்கு? அது மக்களுக்கு தெரியும். அது இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு தானே உங்களுக்கு இவ்வளோ விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க. அதை சொல்றதுக்கு நீ என்னத்துக்கு? அதுதான் திமுகவை சொல்லிடுப்பேன். அதனால அதை அப்படித்தான் பேச்சவனை தான் அரசியல் அப்போதான் அரசியலுக்கு வரத்துக்கு வந்திருக்காரு. அது ஸ்டாலின் பார்த்து ரசிப்பார். அது மட்டும் இல்லாம மாநாடுல இருந்து தொடங்கி பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் அவருக்கு தொடர்ச்சியாக நெருக்கடிகள் கொடுக்கப்படுறதாகவும், நேற்று வந்தவங்க கட்சி தொடங்கிட்டாங்க, இன்னைக்கு சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு முதல்வர் அவர்கள் சொல்றாரு. ஆனா ஏன் ஒரு சின்ன கட்சியை பத்தி ஏன் முதல்வர் அவர்கள் பயப்படுறாரு அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்கிறாரு. அதுக்கு அதான் எல்லா எலெக்ஷன்ல நின்று எத்தனை வெற்றிகளை கொண்டாந்துருக்காரு, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எத்தனை லட்சக்கணக்கான ஓட்டு வாங்கி அவரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படியே மாநாடுக்கு அவ்வளவு தூரம் நெருக்கடி ஏங்க நெருக்கடி கொடுத்தாங்க. அதெல்லாம் சரி, ஒரு எலெக்ஷன் நின்று ப்ரூவ் பண்ண விட்டது. ஈரோடு எலெக்ஷன் நடந்தது, விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடந்தது. எதிராக நின்று காட்டிட்டு என் சக்தி என்னன்னு காட்டிருந்தாங்க, பயந்துருப்பாங்கல்ல. ப்ரீ கேஜியில கூட சேரல, பிளே ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அவரை பார்த்து பயந்துக்கிட்டாங்களாம். குழந்தை கீழே விழுந்துற போகுது, தடுக்கி விழுந்துற போகுது, பாவம் தடுமாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டாக்கா குழந்தை என்னை பார்த்து அப்பா அம்மாலாம் பயப்படுறாங்கன்னு சொல்ற கதை தான். சரி தம்பி வந்திருக்காரு, அப்போ பேசுவோம், இப்படி எல்லாம் பேசி சொல்றாங்க, இப்படி எல்லாம் பேசி பார்க்கலாம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சரி சொல்லிட்டாரு. இந்த வீட்டில் யாராவது சொந்தக்காரர் இருந்தாங்கன்னா நர்சரி ரன்ஸ் சொல்லு, அது பிளாக் ஷேப் அது மாதிரி சொல்லி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. வருவார். பிரதமர் அவர்களுடைய பேரை சொல்றதுக்கே அவர் பயப்படுறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு நரேந்திர மோடி அவர்களுடைய பேரை உச்சரிச்சிருக்கிறாரு மேடையில். தைரியம் வந்துருச்சா? பரவாயில்லையா? வெரி குட். மோடி பேரெல்லாம் சொல்லிட்டாரா? மோடி வாழ்க்கைனாரா? மோடிஜி அவர்களே. அப்புறம் அவ்வளவுதான், மோடிஜி தான். என்ன பண்ண முடியுங்க அவரு? எனக்கு விஜய் பொறுத்தவரை எனக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னா, பாவம் நல்லா இருந்தாரு, சினிமா உளுந்து போச்சு, எங்க போறதுன்னு தெரியல. எல்லாம் உளுந்து போன நடிகர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. அது இது 11வது ஆளு சினிமா சான்ஸ் போனதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு. சரத்குமார், பாக்யராஜ், டி ராஜேந்தர், இது மாதிரி எல்லாரும் வரிச்ச ரஜினிகாந்த் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நல்லா போயிட்டாங்க. அதுல இவர் இப்போ புதுசா வந்தது பாப்பா என்ன இருந்தார். தேவானந்தன் ஒரு நடிகர் இருந்தார் ஹிந்தியில, எங்க காலத்துல அவரு, அதாவது இந்திய பட உலகிலேயே அழகான நடிகர். நடிப்பு அவர் இங்க இருக்காருன்னா ஒரு 50 மைல் தாண்டி நிற்கும், கிட்ட கூட வராது, அப்படி ஒரு நடிப்பு திறமை உள்ளவர். ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எந்த அதாவது ஆம்பளையே ஆசைப்படுவோம் இப்படித்தான் இருக்கணும், அந்த மாதிரி பர்சனாலிட்டி. ஃபீல்டில் பிரமாதமா நின்றுட்டு இருக்காரு. ராஜேஷ் கண்ணா சினிமா உலகில் இந்தியில அருமையாக சூப்பர் ஹிட்டா ஓடுது. ஆராதனா படம் ஓடன்னு ஓடுது. தேவானந்திட்ட போய் சொல்றாங்க, ராஜேஷ் கண்ணான்னு ஒருத்தர் வந்திருக்காருங்க, அப்படி ஓடிட்டு இருக்கு. அப்படியே எப்போ வந்தாருங்க? இப்பதாங்க இப்போ படம் சூப்பர் ஹிட்.
சரி அடுத்த வருஷம் வந்து சொல்லுங்க அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ராஜேஷ் கண்ணாக்கான தேவானந்தர் இருந்தார். அது மாதிரி இதெல்லாம் வந்து இந்த சினிமாக்காரர்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து நல்லா விளம்பரம் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு கொஞ்ச நாள் ஓடும். அதுக்கப்புறம் டி ராஜேந்தர், சரத்குமார், பாக்யராஜ், ரஜினிகாந்த் அந்த வரிசையில் இவரும் போய் சேர்ந்துப்பார். நீங்க விஜய் அவர்கள் பேசும் பொழுது இந்த போட்டி அப்படிங்கிறது தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டி, திமுக வீழ்த்துறதுதான் ஒரே நோக்கம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பேசியிருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அப்படித்தாங்க பேசணும். அதாங்க அரசியல். இன்னைக்கு வேற யாரு இருக்கா? வீழ்த்துறதுக்கு வேற யாருமே இல்லையே. வீழ்த்துறதுக்கான சாத்தியம் இல்லை. இப்போ ஒரு திமுக அவனுடைய இது வந்து ஒரு மைனாரிட்டி அரசா இருந்து 10 சீட்ல வித்தியாசத்துல இருக்கிறாங்க. எந்த நேரமும் கவுந்துடுற மாதிரியான ஒரு ஆட்சி பலவீனமான ஆட்சியா இருந்ததுன்னா அதை தானா உணர்ந்துடும் சொல்லலாம். அசைக்க முடியாத அளவுல அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடத்துற இது இடைத்தேர்தல்கள் 3 நடந்தது. 3லயும் இப்போ எழுத்து டெபாசிட் எல்லாம் போயிருக்குது. அப்புறம் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஈரோடு தேர்தல் நடந்தது. எழுத்து அத்தனை பேருக்கு டெபாசிட் போயிருக்குது. ஐயோ, விக்கிரவாண்டியில எலெக்ஷன் நடந்த போது ஒரு பட்டியலினத்து தலைவர் இறந்தார், கொல்லப்பட்டார். அதை வச்சு ஒரு ஜாதி கலவரத்துக்கு பெருசா, ஜாதி கலவரம் மாத்திரம் இல்லை, மத கலவரத்துக்கு அதுல ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க. 2 பண்ணாங்க. அதுக்கப்புறம் கள்ளச்சார சாவு கள்ளக்குறிச்சி அதுக்கு பக்கத்திலேயே, தொகுதிக்கு பக்கத்திலேயே நடந்தது. இவ்வளவு எதிர் இது வினைகள் இருந்தும் திமுகவுடைய வெற்றி தடுக்க முடியலையா? திமுக தான் ஜெயிச்சது. அப்படி சாலிடா அவங்க உட்காந்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எடுத்து நிக்கிறேன்றாரு. பாருங்க, ட்ரை பண்ணுங்க. வேற யாருமே இல்லையே. உங்களை தோற்கடிப்பேன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லையே. ராவணன் எதுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்க. ராமன் வர்ற வரணும் யாருமே இல்லையே. ராமன் கூட யார் ஆஞ்சநேயன் கீஞ்சநேயன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தா தப்பிச்சாந்தாங்க. விஜய் அவர்கள் சொல்றது என்னன்னா, கரப்ஷன் கபடதாரிகளை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல திமுகவை ஆட்சியில இருந்து இறக்கணுங்கிறாரு. கரப்ஷனை ஒழிக்கிறதுக்குன்ற ரைட்டு. யாரு வந்து கரப்ஷனை ஆதரிக்கிறேன்னு சொல்லுவா? கரப்ஷனை ஆதரிக்கிறேன்னு சொன்னா இப்ப வந்து ஒரு தகவல் வந்து போன வாரம் வந்தது. டாஸ்மாக் கடையில் வந்து டிப்ஸ் கொடுக்குற பேர்ல வந்து ஸ்டாலினுக்கு இவ்வளோ பணம் போச்சுன்னு ஒரு தலைவர் சொன்னார். இப்போ கேட்டாங்க, கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதுல ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வீதம் மோடிக்கு போகிறதா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 5600 கோடி ரூபா மோடிக்கு வசூலாகுதுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அவர் பேசுவார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசுவார்னு நினைக்கிறேன். மோடி அவருக்கு எதிர்ப்பு இல்லை. இதெல்லாம் தேர்தலில் வந்து மோடி வாங்குற அந்த 5600 கோடி தடுப்பார். அமித்ஷா ரஃபேல் விமானத்தில் வந்த அந்த ராஜ்நாத் சிங் மேலே அந்த நடவடிக்கை எடுப்பார். எல்லாம் இருக்கும். அண்ணாமலை உடைய கம்பெனி விஷயத்தை எடுப்பார். அதெல்லாம் எடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஊழல்லாம் அவர் ஒழிச்சு கட்டுவார்னு எதிர்பார்க்கலாம். மீண்டும் அவர் வந்து திரும்ப திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா, திமுகவையும் பாஜகவையும் ஒரே தராசுல இணைக்கிறாரு. அதாவது பாஜகவும் திமுகவும் ஒரு மறைமுக கூட்டணியில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த டேர்மை வந்து அவர் விடுற மாதிரியே தெரியல. அவர் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்காங்க. அது ஒரு வகையில பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அவர் ஒரு விஷயத்துல அவர் தெளிவா இருக்காரு. பாஜக கூட யார் கூட்டணின்னு சொன்னாலும் மக்கள் நிராகரிப்பாங்க தமிழ்நாட்டுலங்கிறத வந்து அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாரு. நான் வந்து பாஜக கூட இல்ல, திமுக தான் இருக்குது, அதனால நீங்க திமுக ஒழிச்சு கட்டணும். அதாவது பாஜகவுக்கு எதிர்பார்த்தா அவர் பிரச்சாரம் பண்றாரு தன்னை அறியாம. பாஜக கூட கூட்டணியா இருக்காங்க, திமுக விட்டுறாதீங்க. அதுக்கு தான் அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். பாஜகவை எதிர்க்கிறது நான் வந்து திமுகவோட பெருசா பாஜக எதிர்க்கிறேன், அதனால பாஜக எதிர்ப்பாளர்களை எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் அவர் ஜெயிக்கிறதுக்கு பாக்குறாரு. பாஜக அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் அதுதான். எங்களை எதுக்குற மாதிரி நீ சொன்னா தான் உனக்கு ஓட்டு விழுவும், அதனால நீ எதுக்குற மாதிரி பேசுனாங்க. அது பேரு பேசுறாரு. அது முதலாளி சொன்னது. அது என் பேரை சொல்லி நான் ஓட்டு விழுவாது. அது என்னை எதுக்குற மாதிரி சொன்னா வர்ற ஓட்டு திமுகவுக்கு போகாம தடுக்கிறதுக்கு தான் உன்னை நியமிச்சிருக்கோம் நாங்க. பழனிசாமி கொடுத்தாங்க, சரியா வரல. அப்புறம் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி, தேர்தல் ஆணையத்தின் பிரகாரம் அந்த கட்சி தலைவர் அவர் என்னமோ சொன்னாரு. அவர் தன்னுடைய சுபாவப்படி எந்த எலெக்ஷன்னாலும் டெபாசிட் வாங்குறது இல்லைங்கிறதுல அவர் உறுதியா இருக்கார். அந்த வகையில் அவருக்கு ஒரு பாராட்டு. ஏன் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு 20,000 ரூபாய் மக்களுக்கு டெபாசிட்டுங்கிற பேர்ல மக்களுக்கு சேவை செய்கிறார். டெபாசிட் வளர்க்கிறார், மக்களுக்கு போய் சேர்ந்தார். அந்த மாதிரி அவருடைய சேவை ஒவ்வொரு தேர்தலையும் அவர் 20,000 ரூபாய் மக்களுக்கு அவர் கொடுக்குறார். அந்த சேவையெல்லாம் செய்கிறார். அது மாதிரி வந்து இவர் ஏதாவது தேர்தல் ஏதாவது பாஜகவுக்கு எதிராளிங்கிறத வந்து இவங்க எல்லாத்த விட நான் தான் பெருசா இருக்கிறேன்னு காட்டுறதுதான் இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட். அதை அவர் நல்லா பண்றாரு.
திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு மன்னராட்சி கட்சியாக தான் செயல்பட்டு வருது. தமிழக அரசை வந்து ஒரு மன்னராட்சி ஆட்சி அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய ஆதவர்ஜனை பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பாருங்க? அங்கதான் இருப்பாரு, திமுகவில் தான் இருப்பாரு. இப்ப சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் விசிகாவுக்கு வந்தாரு, சர்வகட்சி தலைவர். ஆனா அவர் சொன்னா சரியா தான் இருக்கேன், எல்லா கட்சியிலும் எடுத்தவர் அவருக்கு தான் தெரியும் எந்த கட்சியில இருக்கு. அவர் சொன்னா சரியா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கட்சியில இருந்தவர். எல்லா கட்சிக்கும் அவர் போயிட்டு வர்றாரு. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, திமுக கேட்டா நீங்க திமுக இருந்து வெளியே வந்தான்னு சொல்லுவீங்க. திமுக இருந்து வந்தாரு, ஏன் எம்ஜிஆர் இருந்து திமுக இருந்து வெளியே வந்தாரு, அப்ப அவர் மாதிரி தான் நானும் வெளியே வந்திருக்கிறேன், எனக்கு புத்தி தெரிஞ்சு வந்திருக்கிறேன், அவருக்கு புத்தி தெரிஞ்சுதான் நீ வெளியே வந்தாரு. அதாவது எம்ஜிஆருக்கு மேல கலைஞர் மேல ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தாங்க வந்தது, சர்க்காரியா ஊழல் குற்றச்சாட்டு. எம்ஜிஆர் மேல 15 ஊழல் குற்றச்சாட்டு. 3% அதை மறைச்சாங்க. எரிசாராய வழக்கு, இந்த இத்தனைதான் வழக்குன்னு கிடையாது, 15 வழக்குகளுக்கு மேல. இன்னைக்கு ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியுடைய நிலங்கள் பொதுமக்கள் எப்படி போச்சுன்னு தெரியும். சத்யா ஸ்டுடியோ இருக்கிற அந்த கல்லூரி இருக்கிற அந்த 16 ஏக்கருக்கு இன்னைக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். 15 வழக்குகளுக்கு மேல ஊழல் வழக்குகள் எம்ஜிஆர் மேல இருக்குது. அது வெளியே விடல, கலைஞர் மேல விட்டாங்க. அவர் அதுதான் சொல்றாரு. நீங்க சரி, அவர் ஆதவர்ஜன்லாம் எதுக்காக வர்றாங்க? ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு வர்றாங்க. இன்னைக்கு இதுல சேர்ந்தா வருமானம் வரும்னு வந்திருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அவரெல்லாம் வர அரசியல் வந்து எடுத்துக்கிட்ட அவசியம். அதாவது விஜய் அவர்கள் வந்து வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அந்த ஃபீல்டை விட்டுட்டு இந்த அரசியல் காலத்துக்கு மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கிறாரு. ஆனா துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரெஜைன் மூவிஸ் மூலமாக இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆதரவு வச்சிருக்காரு. அதாவது விஜய்க்கு சொல்றாரு, அரசியல் வர்றாரு, ஒரு சினிமாவில் இருக்க உனக்கு அந்த புத்தி இல்லையான்னு விஜய் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை. இதுக்காக சினிமா விட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, வேற என்ன சொல்றது? அவர் சினிமாவில் இருக்காரு, அரசியல் இருக்காரு, அந்த புத்தி உனக்கு இல்லையான்னு விஜய் பார்த்து சொல்றாரு. அதுக்காக விட்டு வந்துட்டேன். விஜய்க்கு மார்க்கெட் போயிடுச்சுங்க, அவ்வளவுதான். அதோட போச்சு. அதுக்கு ஏன்னா துப்பாக்கி எதாவது படமெல்லாம் வந்தது, பேர் கேள்விப்பட்டது தர்றப்ப அந்த படம் எங்க ஓடிச்சு, என்ன வருது, அதெல்லாம் வந்துதான் போச்சான்னு யாருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது, சரி ஃபீல்டு முடிஞ்சு போச்சு, சினிமா ஓவர். இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே சினிமா இல்லை. இந்தியாவில் வந்து 2 மொழியில தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ் ஒண்ணு, தெலுங்கு ஒண்ணு. அதுவும் வந்து அமிதாப் பச்சன் எல்லாமே வந்து மார்க்கெட் போய் தமிழ் படத்தில் நடிக்க வந்தாச்சுங்க. இந்தியாவுடைய முடிச்சு கூட மன்னரா விளங்கின ஆசாமி அவர். அமிதாப் பச்சனை ஏற்றுக்கிட்டீங்க, தமிழ் இந்தியாவில் இருக்க முடியுமா? அப்பேற்பட்ட ஆசாமி அவர். அவரே வந்து சினிமா தமிழ் படத்தை உலகத்துக்கு வர்றாருன்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் படம் எடுக்கல, வேற எந்த மொழியிலும் படங்கள் இல்லை, படங்கள் முடிஞ்சு போச்சு. எந்த ஊர்ல படங்கள் இருக்குது? சினிமாக்காரங்க பண்ற அவத்தை தெரியுது. ஏதாவது ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு தான் பேரை வருகிறது, எதோ பண்ணிட்டு சுத்துறாங்க. அதனாலதான் பல இது நீங்க விவாகரத்து கேஸெல்லாம் எதுக்காக வருது? அப்படியாவது நம்ம பேர் வருதான்னு பாக்குறது. சினிமாக்காரர்களுக்கு விளம்பரம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியுது. இப்ப தினசரி காலையில நீங்க எல்லாம் போய் அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருந்த காலம் ஒண்ணு உண்டு. இன்னைக்கு நடிகர்களை பேட்டி எடுக்கிறது என்ன எடுக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்குது. என்ன அர்த்தம்? மார்க்கெட் சுத்தமா போயிடுச்சு, சினிமா இல்லை. இப்ப வந்துகிட்டு அந்த காசி தியேட்டர் இருந்தது, அந்த காசி தியேட்டர் பக்கம் படம் கொடுத்தாங்க இல்லை சார், பேனர் மாத்திரம் கட்டுறாங்க, தியேட்டர் இல்லை சார். தினசரி ஒரு நாள் வர உதயம் தியேட்டர் மேல இதை இடிச்சுக்கிட்டு தாங்கன்னா உதயம் தியேட்டர் மூடிட்டாங்க சார். தேவி தியேட்டர் கேம்பஸ்ல என்னுடைய இதெல்லாம் இருக்குது, என்னுடைய சொத்துக்கள் இருக்குது. அந்த தேவி தியேட்டர் வித்தாச்சு, இடிக்க போறாங்க. இது மல்டிப்ளெக்ஸா மாறுது, மாலா மாறுது. இன்னைக்கு மவுண்ட் அண்ணா சாலையில் இருக்கிற ஒரே தியேட்டர் வந்து சத்யம் தியேட்டர், வேற எதுவும் இல்லை. சத்யம் தியேட்டர் வந்து ஒரு மால், பேரங்காடி, அதுக்குள்ள தியேட்டர் இருக்குது, அவ்வளவுதான். தியேட்டர் இல்லை. எங்க இருக்குது சினிமா? எங்க இருக்குது சினிமா? அதை விட்டுட்டு வந்துட்டாராம். சினிமா போயிடுச்சு, வர வேண்டியதா போயிடுச்சு. தியாகமா பண்ணாரு, வேலை போயிடுச்சு, கம்பெனி மூடிட்டாரு, வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுவாரு? அரசியல் வேற என்ன? இது என்ன சம்பாதிச்சிட போறாரு? அதை விட இதுல அதிகம் வருங்கிறதாங்க. நல்லா நான் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு சினிமாக்காரர் வந்தாரு, சினிமாவில் நம்ம சம்பாதிச்ச அளவுக்கு இதில் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சாரு. ஒரு கையெழுத்து போடுங்க எவ்வளவு வருது பாருங்கன்னு சொன்னாங்க. கையெழுத்து போட்டாரு, வந்தது. அவர் கடைசியா வாங்கின படத்துக்கு வாங்கினத போல 10 பங்கு பணம். 2 நிமிஷம், ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு அந்த கையெழுத்து போடுறது. 1.5 நிமிஷத்துல வருமானம் அத்தனை கோடி. அதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்க்கலையே, அவர் அரசியல் விடலையே. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
எங்களுடைய அனுபவத்தில் சொல்றேன். இப்போ சமீபத்துல ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதாவது வர 2026 தேர்தல்ல யாருக்கு செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கருத்து கணிப்பு நடந்திருக்குது. அதுல திமுக முதலிடத்தை பெற்றிருக்குது. வித்தியாசமா தாவேகா 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்குது. அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் 3வது 4வது இடத்துல பிடிச்சிருக்குது. அப்ப அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல திமுக முதல் இடத்துல வருதுன்னு போடலன்னாக்கா அந்த கருத்து கணிப்பை தூக்கி எறிஞ்சிருவாங்க. போய் அவன் போடுறாடா பொய்ன்னு சொல்லுவாங்கிறதுக்காக ரொம்ப நேர்மையா நடந்ததா காட்டுறதுக்காக திமுக முதல் இடத்துல கொடுத்து இவரை 2வது இடத்துக்கு கொண்டு வரதுக்காக போடப்பட்ட கருத்து கணிப்பு. அவ்வளவுதான். ஏன் அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு வரும். இப்ப 27% கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க ஸ்டாலினுக்கு. இவருக்கு 18. அடுத்த கருத்து கணிப்புல ஸ்டாலினுக்கு 25, இவருக்கு 20ன்னு வரும். அதுக்கு அடுத்த கருத்து கணிப்புல ஸ்டாலினும் விஜயும் ஈக்குவலா இருப்பாங்க. அதுக்கு அடுத்த கருத்து கணிப்பு முந்தினார். அவ்வளவுதான். அது அது பாஜக ஆதி காலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை நான் ஒரு காலத்துல நியூஸ் 7ங்கிற ஒரு இதுல நான் சொன்னேன். இந்த கருத்து கணிப்பு இப்படி போகணும், அது அப்படியே தான் நடக்கும். அப்படியேதான் நடக்கும். அதாவது இந்த கருத்து கணிப்பெல்லாம் அமித்ஷா ஆபீஸ்ல வர்ற கருத்து கணிப்பு. அதெல்லாம் வச்சு அதான் நான் தான் சொல்றேங்களே, அவர் நல்லா தூக்கி விட்டுக்கிட்டே வர்றீங்க. எங்க இருந்து கீழே போட்டு போறீங்களோ தெரியல. 5 அடி உயரத்துல தோணுந்தாக்க எந்திரிச்சு போயிடலாம். 50 அடி உயரத்துல இருந்தாக்க கை கால் முடிச்சு போயிடும். 500 அடி உயரத்துல இருந்தாக்க எலும்பு தான் கிடைக்கும். 5000 அடி உயரத்துல இருந்தா எதுவுமே கிடைக்காது. ஏத்திக்கிட்டே போறீங்க. ஒரு நல்ல இளைஞர், நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தாரு. சினிமா போயிடுச்சு, வேற தொழிலுக்கு போகலாம். இந்த தொழில் ஒரு நல்லா நினைச்சு வந்திருக்காரு. ட்ரை பண்ணட்டும், வேண்டாம் முயற்சி பண்ணிட்டு நீங்களாம் இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்க, இதை பண்ணுங்க, கொண்டு போய் சேர்த்து பாருங்க. தேர்தலில் அவர் ஏதாவது வாக்குகள் ஒரு கணிசமான வாக்குகளை பெறதுக்கோ இல்ல வெற்றி பெறதுக்கோ வாய்ப்பு இருக்கு? கூட்டமும் சினிமாவுக்கு வர்ற ரசிகர்களும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறது அப்படிங்கிறது உண்மையா இருந்தா அவர் ஜெயிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா கடைசியா அவர் நடிச்ச படங்கள் எதுவுமே ஓடல. சர்க்கார் படத்துக்கு அப்புறம் அவர் படம் எதுவும் ஓடதான் எனக்கு தெரியும். அந்த படங்கள்லாம் கூட இவருக்காக ஓடின படங்கள். சர்க்கார்ல நீங்க நடிச்சிருந்தாலும் ஓடிடும், நான் நடிச்சிருந்தாலும் ஓடிடும். இப்ப பிகில் படம் போடுறாங்க நாளைக்கு. அந்த பிகில் படத்துல நான் நடிச்சிருந்தாலும் ஓடிடும். கதை அந்த மாதிரி கதை அற்புதமான அட்லி பிரமாதமா பிச்சு உதறி இருந்தார். அதுல யார் வேணாலும் ஹீரோவா நடிக்கும். ஏஆர் ரஹ்மான் சிங்கப்பெண்ண ஒரு பாட்டு போதுமே, அது போதுமே. ஏஆர் ரஹ்மானுக்கும் அட்லிக்கும் இதுல கிடைத்த வெற்றியில விஜய் இருந்தார். சர்க்கார் அப்படிதான். முருகதாஸ் அப்படி அற்புதமான கற்பனை. ஒரே ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை கவுத்த முடியும் காட்ட கதை. யார் வேணாலும் நடிக்கும். புதுமுகத்தை போட்டு எடுத்து யார் வேணா போட்டு. டைரக்டருடைய திறமை. 16 விதங்களில் படம் அப்படித்தான். அதுல கமல் இல்லாம வேற யார் வேணாலும் நடிச்சிருக்கலாம். பாரதி ராஜா தான் அதுல ஹீரோ. இவங்கெல்லாம் அவரோட சொன்னதை செஞ்சாங்க. அது மாதிரிதான் அது. விஜயனுடைய படங்கள் எல்லாமே அவருக்காக ஓடின படங்கள் எதுவுமே எனக்கு கடைசியா துப்பாக்கி என்னென்னமோ படங்கள்லாம் வந்தது. என்ன ஆச்சு கதை? லியோன் பேர்ல அப்படின்னா படம் தான் எனக்கு தெரியவே இல்லை, கேள்வி கூட படல. பட உலகம் முடிஞ்சு போச்சு. சினிமா எடுக்கிறது இன்னைக்கு ஆள் இல்லை. எப்போ ஒரு படத்துக்கு பல கோடி ரூபாய் வசூல் ஆச்சுன்னு போட்ட உடனே 2 ரைடு நடந்தது. இன்னைக்கு அந்த விளம்பரமே காணும். படம் போட்ட உடனே போட்டுருவீங்களே. 3 காட்சிகள் 3000 கோடி வசூல். அந்த படத்தினுடைய வசூலை மிஞ்சி விட்டது. உலக வரலாற்றிலேயே இடம் பெற்று விட்டது. எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. வரிச்சா ரைடு வந்தது, நிறுத்திவிட்டீங்கல்ல. அவ்வளவுதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோட கருத்துல பண்ணி நன்றி.